everyone, welcome to Soul of Medico. இது ABCD reaction series day 3. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ABCD reaction பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரியாக்டன் வந்து பார்த்திங்கன்னா பென்சாலியாக கொடுத்துருக்காங்க. C6H5C டபுள் பாண்ட் OH. ஸோ இதை வந்து ஜிங்க் அமால்கம் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl இதோட ரியாக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜிங்க் அமால்கம் வித் கான்சன்ட்ரேட்டட் HCl இது இருந்தது அப்படின்னாவே கிளெமென்சன் ரிடக்ஷன். ஸோ கிளெமென்சன் ரிடக்ஷன் என்னவாகும்? C டபுள் பாண்ட் O குரூப் வந்து CH2 குரூப்பாக மாறும். கரெக்டாக? அப்போது இந்த C டபுள் பாண்ட் O குரூப்பு CH2 குரூப்பாக மாறும். ஸோ ஆல்ரெடி ஒரு H இருக்கிறதுனால CH3 மாறும். அப்போ C6H5CH3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழுவினா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். இந்த வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஏ. இந்த காம்பவுண்ட் ஏவை நம்ம பேசிக் ப்ரெசன்ஸில் KMNO4 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். கரெக்டாக? அது டொலுமினை வந்து பார்த்திங்கன்னா பென்சோயிக் ஆசிடாக வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ பென்சோயிக் ஆசிடாக மாறிடுச்சு. ஸோ இந்த பென்சோயிக் ஆசிடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது காம்பவுண்ட் பி பென்சோயிக் ஆசிட். இதை வந்து நீங்கள் NaOH + CaO ரியாக்ட் பண்ணுறீங்க. ஸோ NaOH அண்ட் CaO அப்படிங்கிறது சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன். அது பேர்லேயே டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகும். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன் வந்து C6H5COONA, அதாவது சோடியம் சால்ட் ஆஃப் சம் ஆசிட் எடுத்து வந்து பார்த்தா ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கொஷினில் நம்ம சோடியம் சால்ட் ஆஃப் ஆசிட் கிடையாது, இது ஒரு நார்மலான ஆசிட் தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போயிடும். C6H6 அப்படின்னு சொல்லக்கூடிய பென்சின் ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். இது சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன். பட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சோடியம் சால்ட் வச்சு போட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து C6H5COONA. இது வந்து சோடியம், அதாவது சோடியம் பென்சோயேட். இந்த சோடியம் பென்சோயேட்டை வந்து பார்த்திங்கன்னா NaOH ரியாக்ட் பண்ணுற மாதிரி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CaO. இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா Na2CO3 வெளியே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. Na2CO3 வெளியே போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த H வந்து அட்டாக் பண்ணி C6H6 அண்ட் Na2CO3 இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு வெறும் ஆசிடாக இருக்கனால டேரெக்டாக வந்து நம்ம டீகார்பாக்சிலேஷன் பண்ணி ஒரு அல்கேன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. இதை வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து 12th இருக்குது. 12th லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆசிடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷன் இருக்கும். ஸோ இது பேர் வந்து சோடா லைம் டீகார்பாக்சிலேஷன். இந்த NaOH + CaO இதோடைய பேர் வந்து சோடா லைம். டீகார்பாக்சிலேஷன் அப்படிங்கிறது ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகுது இல்லையா, அதனால் இந்த ப்ராசஸ் பேர் டீகார்பாக்சிலேஷன். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் படிச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.